அருண்விஜயோட ஆக்டிங்ல உருவான மிஷன் சாப்டர் 1 அச்சம் என்பதில்லை அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை இப்போ அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. படத்தோட ஸ்டோரி எப்படி ட்ராவல் ஆகும்னா, பொண்ணோட ஆபரேஷன் விஷயமா நம்ம அருண்விஜய் லண்டனுக்கு கிளம்பி வராரு. ஒரு சண்டையில மாட்டி ஜெயிலுக்குமே போறாரு. அந்த ஜெயில இவர் இன்னசென்ட் ப்ரூவ் பண்ணி வெளில வந்தரா இல்லையா அப்படி ஜெயில அப்படி என்னதான சம்பவம் நடந்துச்சு. ஸோ உண்மையிலே நம்ம அருண்விஜய் யாரு, கடைசியில அருண்விஜயோட பொண்ணுக்கு ஆபரேஷன் நடந்ததா இல்லை அப்படின்றதான் படத்தோட கதை. ரொம்ப நாள் கழிச்சு எமி ஜாக்சனை இந்த ரோல்ல பாக்கிறதுக்கு உண்மையிலே செம்மையானது. அவங்க பேச தமிழ் ஸ்லாங்குமே ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த படத்துல அந்த குட்டி பேபியா நடிச்சிருக்க அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அருண்விஜயுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா போச்சு. செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல சில ட்ராமாட்டிக் சீன்ஸ்லாம் ரொம்ப அவுடேட்டடாக இருந்தது. அதுவும் குறிப்பாக அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் ரொம்ப மொக்கையாக்க மாதிரியே இருந்தது. ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணி ஒரு நல்ல சீன்ஸை வச்சுருந்துருக்கலாம். அதையும் தாண்டி ஃபைனல் கிளைமேக்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப சூப்பராக முடிச்சாங்க. ஓவரால் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் கண்டிப்பாக இருந்தது. இந்த படத்தில் டிஸ்டர்பிங்கான சீன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. இந்த படத்தில் இன்வெஸ்ட் எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் இந்த படத்தை ஃபேமிலியை உட்காந்து பார்க்கலாம். ஒரு நல்ல படமும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. அடுத்த படம் நோ வே அப் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படம். படத்தோட தமிழ் டெபியூஷனல் லைன்ஸ் கேட் பிளேலையும் அமேசான் பிரைம் வீடியோலையுமே ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் பார்க்கவும் நல்லா இருந்தது. இதுவுமே ஒரு சர்வே தலை மூவ்மெண்ட் தான் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் ஸ்டோரி நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னா, ஒரு ஃப்ளைட் திடீர்னு வானத்திலிருந்து கொலாப்ஸ் ஆகி ஒரு கடல் கடியில் போய் உழுது. இதுக்கப்புறம் அதில் இருந்த பேசஞ்சர்ஸ்லாம் எப்படி அங்கேருந்து உயிர் தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த பிளேன் எப்போ வந்து கொலாப்ஸ் ஆகி கடல் கடியில் போய் உழுதோ, ஸோ அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வர சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. த்ரில்லிங்காக இருந்தது. பட்னா சில இடத்துல ரொம்ப மொக்கையாக இருந்த மாதிரியும் ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு இந்த படம் ஒரு ஓகேவான ஒரு படம் கூட அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப சூப்பராலாம் இல்லை, ஓகேவான ஒரு படம் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கில் லைன்ஸ் கேட் பிளேயில் அவைலபிளாக இருக்குது. அடுத்த படம் நம்ம சாரா அலி கானோட ஆக்டிங்கில் உருவான மர்டர் முபாரக் அப்படின்ற ஒரு ஹிந்தி கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை ஒரு இன்வெஸ்டிகேஷன் சேனல் தான் எடுத்திருக்காங்க. தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. பட் ஆனால் படம் பார்க்க நல்லா இல்லை. ஸ்டோரியுமே எப்படி டிராவல் பண்ணி கொண்டு போறாங்கன்னா, ராயல் டெல்லி கிளப் அப்படின்ற ஒரு கிளப்ல ஒரு பெரிய கொலை ஒன்று நடக்குது. அந்த கொலையை யாரு பண்ணா, எதுக்காக பண்ணா அப்படின்றத பங்கஜ் திருப்பதி எப்படி கண்டுபிடிக்கிறார் அப்படின்றதா இந்த படத்தோட சுவாரஸ்யமான கதை. ஆனால் சுவாரஸ்யம் அப்படிங்கிறது இந்த படத்தில் இருக்காது. ரொம்ப ஸ்லோ பேஸ்டாக தான் இந்த படத்தோட ஸ்டோரியுமே டிராவல் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ்ல இடத்துல நல்லா இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ்ல இடத்துல சம மொக்கையாகவும் இருந்தது. ஒரு மைல்டான அடல்ட் சீன்ஸுமே இந்த படத்தில் இருக்கு. அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஆகலாம் சொல்கிற மாதிரி அந்த படம் இல்லை. ஒரு ஓகேவான ஒரு படம் அப்படின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப மொக்கையாக தான் இந்த படமும் இருக்குது. அதனால் இந்த படத்தை ஸ்கிப் பண்ணுறது நல்லது. தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் பிஜு மேனனோட ஆக்டிங்கில் உருவான துண்டு அப்படின்ற ஒரு மலையாள மூவி. இந்த படத்தில் நம்ம ஷைன் டாம் சோக்கும் முக்கியமான ரோலை நடிச்சிருப்பாரு. ஸோ படமும் பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்குது. படத்தை தமிழ் டப்பிங் நெட்ஃப்ளிக்ஸில் தான் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி எப்படி ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னா, பிஜு மேனனுக்கு எஸ்ஐ ஆகிறதுல ஒரு செம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த எஸ்ஐ ஆக பிஜு மேனன் நிறைய எக்ஸாம்ஸ் எழுத ஆரம்பிக்கிறாரு. பட் அதுலேயுமே ஒரு நிறைய பிரச்சனை வருது. ஆனால் அவர் வந்து படிச்செல்லாம் எக்ஸாம் எழுதல, பிட்டடிச்சு எக்ஸாம் எழுத ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் மாட்டி, இதுக்கப்புறம் பிஜு மேனனுக்கும் நம்ம ஷைன் டாமுக்கும் என்ன மாதிரியான கிளாஷ் நடந்தது, கடைசியில் பிஜு மேனன் எஸ்ஐ ஆனாராளி அப்படின்றதா படத்தோட கதை. அண்ட் படமும் பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ தான் ஸ்டார்ட் ஆகுது. சில இடத்துல கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்கவும் செஞ்சுது. பட் ஆனால் போக பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலாம், பிடிக்காம கூட போகலாம். ஆனால் படம் பார்க்க டீசெண்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது.